இதை விதி என்று சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. யாரப்பா நீங்கள்? புதுக்கோட்டை மன்னரின் வீரர்கள். கலெக்டர் லூசிங்டன் உத்தரவுப்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். பலே, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை இத்தமிழ்நாட்டிலே. எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டார் என் அரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜராஜ விஜய ரகுநாத தொண்டைமான். உங்களுடைய மன்னருக்கு எனக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விட்டு போகலாம். மன்னர் உங்களை பார்க்க விரும்பவில்லை. பலே, அந்த அளவுக்காவது அவருக்கு உணர்ச்சி உறுத்தி இருக்கிறது. 5 மணி ஆயிடுச்சுப்பா. விடவில்லை என்பதற்கு சான்றாக உணர்ச்சிக்கு ஒரு மூலையில் இடஒதுக்கி இருக்கிறாரே என்னுடைய நண்பர். அவருடைய டோரா பூஜை போட்டிருப்பாங்கப்பா. பொம்மை படம் சின்ன நொட்டையார நீ எப்ப பாரு பொம்மை படம்ன்ற இதெல்லாம் எவங்களோட கதைன்னு தெரியுமாடா? நீங்க வேறெல்லாம் தெரிஞ்சாதானே தமிழ் எப்படி வீரமா வாழ்ந்திருக்கான்னு தெரியும். நம்ம சியாம் பாட்டெல்லாம் ரத்தத்துக்கு ஒரு பிரச்சனை உசுரை கொடுத்து உதவி பண்ணிருக்காங்கடா. அதான்டா பாசம். அதுக்கு பேர் தான்டா வீரம். நேற்று பாப்பா கூட எவனோ சண்டை போட்டிருக்கான். நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்க. உன் வயசுல எதிர் வீட்டு கிழவி என் தங்கச்சியை வஞ்சிட்டான்னு ஓடி போய் தாலியை அத்திருக்கண்டா. என்னோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்களுக்கு ஒன்னா அப்படி நிக்கண்டா. அதான்டா தமிழ். அதுக்கு பேர் தான்டா வீரம். அதுவும் நமக்கு பெருமைதான். நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோட சிங்கங்களாய் பறந்து இன்று குரங்குகளாய் கூனி நிற்கும் இதோ அத்தனை ஈனர்களுக்கும் மானவித்த மடையர்களுக்கும் கூறுகிறேன். கூறுவதென்ன காரி வீழ்கிறேன். புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே 1000 இளம் காளையர்கள் உயிர் பேணுபவர் வருவர். உன் உயர்வை உயர்த்த இதுவே எனது நிறந்த ஆசை.